ஹாய் வணக்கம் அம்மா அப்பா. இன்றைக்கு வந்து உங்களோட புதுமனை புகு விழாவை வந்து உங்களோட வீட்டில் வந்து புதுசாக கட்டின மனையில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. எங்களை வடிவாக தெரியும் உங்களுக்கு, நாங்கள் அடிக்கடி உங்கள்கிட்ட தேடி வாரினாங்க, பல முறை வந்திருக்கிறோம். முதல்ல வந்து நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய புதுமனை புகு விழா வாழ்த்துக்கள். ரைட், இன்றைக்கு உங்களோட புதுமனையில் வந்து நீங்கள் குடியேற போகிறீங்க. இன்றைக்கு பால் எல்லாம் காய்ச்சி படம் எல்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க எங்கள் மூலமாக இருவரையும் போய் ஆச்சரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அம்மாக்கு தெரியும் அடுத்ததான் என்ன கேட்க போறோம், அப்படித்தானே? யார் அனுப்பினு கேட்க போறோம். யாராக இருக்கும்? சரி, அப்பா பாப்போம். உங்க அப்பா சொல்லுங்க பாப்போம். மருமகள் எங்க இருக்கிறாங்க? அவங்க என்ன பேர்? வசந்த ரூபி. இல்லை, அம்மா ஒரு ஆள சொல்லுங்க பாப்போம். அலில்தாசும் ஜோஹனாவும். அவங்க எங்க இருக்காங்க? சோபா. அவங்க எங்க இருக்கிறாங்க? கனடால தான். இல்லை இல்லை, சுமதி அவங்க பிரான்ஸ். அவங்க இல்லை, அவங்க தானே வளமையா தாரவங்க. பட் அவங்க நிறைய நாள் உங்களோட இருந்துட்டு போனவங்க தானே. அப்ப அவங்களும் இல்லை. வேற யாராவது? தம்பி இந்தியாவில இருந்து வந்தா தம்பி. இந்தியாவில இருந்து வந்திருந்தா தம்பி. தம்பிக்கு என்ன பேர்? ரத்ன ராஜசிங்கம். இல்லை, அதுவும் இல்லை. அப்ப நீங்களே சொல்லுங்க. சுமதி. சுமதி அக்காவும் இல்லை. வசந்த ரூபி. பரமதாஸ் ஜெர்மனி. இல்லை, இங்க வந்து நிக்கிறாங்களா? அவங்க வைஃப் நிக்கிறாங்க. இல்லை, சரி பாப்போம். இந்த லட்சுமிகரமான நாள்ல வந்து உங்களுக்காக வந்து ஒரு லட்சுமி சிலையை அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சிலையை வந்து அலங்கரிச்சு வெத்தில பாக்கு மாலை எல்லாம் போட்டு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு லட்சுமிகிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அது லக்ஷ்மியை வந்து சும்மா அனுப்பல, 50,000 ரூபாய் காசை வச்சு இந்த வீட்டில் வாழ போற லக்ஷ்மி அம்மாட்ட கொடுத்து மகிழ்விக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் அந்த வாங்கி கொள்ளுங்க அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. மோகனா இல்லை, மோகன் இல்லை, இல்லை. அருளினி. அருளினி எங்க இருக்கிறாங்க? அவங்க ஜெர்மனில. இல்லை, நீங்க அம்மா களைச்சி போன விடியல இருந்து ஒரே வேலையா இருக்குமே. அம்மா களைச்சி போனீங்க தானே, டென்ஷன் ஆயிடுவீங்க. சரி, எங்களுக்கு பேர் போட்டு வரையில, பட் கனடால இருந்து வந்திருக்கு. கனடாண்டா யாரா இருக்கு? அலில்தாஸ் இல்லாட்டி வசந்த ரூபி. எங்களுக்கு அப்படியும் போட்டு வரையில. நான் இதுவரையும் கஷ்டப்படுத்தல.
உங்களுக்காக வந்து கனடாவில் வந்து மருமகள் பேரன் ரெண்டு போட்டு தான் வந்திருக்கு. மருமகள் பேரன் கனடால இருந்து கனடால இருந்து மருமகள் பேரன் ஆகாஷ். பேரனும் மருமகளும் மட்டும் தான் போட்டிருக்கு. ஆகாஷ் கனடால இருந்த மருமகள் பேரன் என்று போட்டு தான் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த புதுமனையில வந்து வாழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க மிஸ் பண்ணி இருக்கிறோம். இந்த புது மனையில வந்து எனக்கு பேர் போடையில மருமகள் பேரன் ரெண்டு தான் போட்டு ஒரு ஆள் கனடால இருந்து அவைதான். ஓகே அவங்க தான் அம்மா அப்பா. ஓகே மருமகளும் பேரனும் தான் இதை அனுப்பி இருக்கிறாங்க கனடால இருந்து. அம்மா கஷ்டப்படுறீங்க ரொம்பவே பொறுங்க, நான் டக்குன்னு முடிக்க போறேன். சரி, இந்த அவங்க வந்து உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. இந்த புதுமனையில செல்வம் செழிப்பு எல்லாம் பெற்று சகல வளங்களும் பெற்று இந்த புதுமனையில வந்து நீண்ட காலம் இப்படியே இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களுக்கு இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா அம்மா? எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் அனுப்புவாங்களு? இல்ல ரைட், உங்களை மகிழ்விக்க வேணும் என்று சொல்லி இப்படி அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க மருமகளுக்கும் பேரனுக்கும்? நன்றி. ஓகே, வாழ வேணும், நல்லா இருக்க வேணும் என்று இந்த நல்நாளில வந்து இந்த நல்நாளில வந்து நீங்க அவங்களும் மருமகளும் பேரனும் வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்தி இருக்கிறீங்க. உண்மையிலேயே அவங்க நற்செய்தி அவங்களுக்கு. அவங்களும் சந்தோஷமாக நல்ல பல்லாண்டு காலம் வாழுவாங்க. மீண்டும் மீண்டும் எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின கனடால இருந்து மருமகள் பேரன் அவங்க சார்பாகவும் மீண்டும் வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.